ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்கவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன் அல்லது புதிய படைப்பு என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மீண்டுமாக பிறக்க வேண்டும், மனிதன் மீண்டுமாக பிறக்க வேண்டும், born again என்று சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி, புதிய சிருஷ்டியும் born againனும் ஒரே காரியமா இல்லை டிஃப்ரெண்ட்டா? அதை தான் பார்க்க போகிறோம். born again எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் born again எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டிசைபிள்ஷிப் எப்படி டிரான்சிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து எப்படி டிசைபிள்ஷிப் மாறுகிறது என்று சொல்லி சில காரியங்களை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக சில காரியங்களை பார்ப்போம். In the Gospel of John, we see Jesus having a many personal encounter with the individual through one-on-one conversation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனி மனிதர்களோடு கூட பேசிய உரையாடலை யோவான் தன்னுடைய சுவிசேஷ பகுதிகளிலே எழுதுகிறார். ஜான் 4வது அதிகாரத்திலே சமரியா பெண்ணோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதை யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார். யோவான் 5 யார் கூட பேசுகிறாரு? 38 வருஷமாய் முடவனாய் திமிர்வாதத்திலே இருந்த ஒரு மனிதனோடு கூட பெத்சைதா என்கின்ற குலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய காரியத்தை யோவான் தன்னுடைய 5வது அதிகாரத்திலே எழுதுகிறார். 8வது அதிகாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீயோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 9வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களிலே தனிப்பட்ட மனிதர்களை அவர் சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிற காரியங்களை யோவான் தன்னுடைய சுவிசேஷ பகுதிகளிலே எழுதுகிறார். Most remarkable thing is that St. John rarely mentioned the name. இந்த கேட்ட எல்லா வேத பகுதிகளிலும் யோவான் அவர்களுடைய பெயரை எழுதவில்லை. ஆனால் வாசிக்க கேட்ட இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனுடைய பெயரை எழுதுகிறார். அவருடைய பேர் என்ன? நிக்கதேமு. இப்போ நிக்கதேமுவை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாரும் ஒவ்வொரு காரியம் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு நிக்கதேமுங்கிற வார்த்தையை முதல் தடவை கேட்ட ஆள் யார்? யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் நிக்கதேமு என்று சொன்னால் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நிக்கதேமு குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நிக்கதேமு என்கின்ற பெயர் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் இருக்கிறது. சினாப்டிக் காஸ்பல் மேத்யூ, மார்க், லூக்கில் இவருடைய பெயர் இல்லை. ஜான் மாத்திரம் இந்த காரியத்தை எழுதுகிறார். Only John mentioned the name of Nicodemus. இது ஒரு முறை அல்ல, 3 முறை இந்த நிக்கதேமுவின் பெயரை எழுதுகிறார். முதலாவதாக at the beginning of the gospel 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமு குறித்து எழுதுகிறார். in the middle of the gospel 7ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமு குறித்து எழுதுகிறார். at the end 19 சாப்டரில் நிக்கதேமு எப்படி இடைப்பட்டான் என்கின்ற காரியத்தை எழுதுகிறார். எங்கெங்கே எழுதுகிறாரு? முதலாவதாக அட் தி பிகினிங் ஆஃப் காஸ்பல் சாப்டர் 3ஆம் அதிகாரத்தில்
நிக்கதேமுவை குறித்து எழுதுகிறார். இன் தி மிடில் ஆஃப் தி காஸ்பல் 7ஆம் அதிகாரத்தில் நிக்கதேமுவை குறித்து எழுதுகிறார். அட் தி எண்ட் சாப்டர் 19 யோவான் இந்த நிக்கதேமுவை குறித்து எழுதுகிறார். இந்த 3 காரியங்களிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ராத்திரியிலே வந்த அந்த நிக்கதேமு என்கிறார். வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிப்போம். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன். ராத்திரியிலே வந்தவன் அவன் முதலாவதாக வரும்போது ராத்திரியிலே வந்தான். அந்த அவனை குறித்து சொல்லும்போது இந்த ராத்திரியிலே வந்தான்ல அந்த நிக்கதேமு என்று சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு போதும். ஆரம்பத்திலே ராத்திரியிலே வந்த நிக்கதேமு. அப்ப அந்த ராத்திரி என்பதை மிக தெளிவாக யோவான் யோவான் இந்த காரியத்தை எதற்காக என்ஃபசைஸ் பண்ணி அவருடைய பெயரை எழுதுகிறார்? அது மாத்திரமல்ல, இந்த 3 சம்பவங்களில் கடைசி 2 சம்பவங்களை அவர் முதல் சம்பவத்தோடு கூட சேர்த்து சொல்கிறார். ராத்திரியிலே வந்த இந்த நிக்கதேமு என்று சொல்லி இதை குறித்து கேட்கின்ற போது இந்த 3 சம்பவங்களையும் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். எப்படி நிக்கதேமுனுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறியது, எப்படி அவன் ஒரு டவுட்டோடு கூட வந்த நிக்கதேமு எப்படி ஒரு டிசைபிள்ஷிப்பாக அவன் மாறினான் என்று சொல்லி இந்த 3 சம்பவங்களையும் நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக, யார் இந்த நிக்கதேமு? முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும், யார் அந்த நிக்கதேமு. அதை தெரிந்து கொள்வதற்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ஆங்கிலத்தில் விதமாக சொல்கிறது, there was a man of Pharisees named Nicodemus, a ruler of Jew என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவன் பரிசேயரிலே ஒருவனாக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்நாட்களிலே சுமார் 5000 பரிசேயர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பரிசேயர்கள் யார் என்று சொன்னால், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை, மோசையினுடைய லா புக்க தோராவை மனிதர்களுக்கு சொல்லி அந்த லாவை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அவர்கள் கை கொள்ளும் வண்ணமாக அவர்களுக்கு போதிக்கிற மனிதர்கள் தான் இந்த ஃபேரிசீஸ், பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் 5000 பேர் இருந்தார்கள். இந்த 5000 பேரில் இந்த நிக்கதேமு யாராக இருந்தான்? ஒருவனாக இருந்தான். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ரூலர் ஆஃப் ஜூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூலிங் மெம்பர் ஆஃப் கவுன்சில், செனகரெப் சங்கத்தினுடைய ஒரு மெம்பராக இருந்தான். செனகரெப் சங்கத்திலே 71 நபர்கள் இருப்பாங்க. அந்த 71 நபர்களிலே இந்த நிக்கதேமு ஒருவனாக இருந்தான். முதல்ல பார்த்தோம் 5000ல் ஒருவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, 71 கவுன்சில் மெம்பரில் இந்த நிக்கதேமு ஒருவனாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா நல்ல போதகராகவும் இருந்தானான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10வது வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும், இஸ்ரவேலருக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? போதகனாக இருக்கிறாய் என்று சொல்லி நல்ல போதகனாகவும் இருந்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, இவர் ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாராம். இவர் அந்த யூத தேசத்திலே 3வது ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தாராம். பெரிய செல்வந்தன், பெரிய கல்விமான், பெரிய கவுன்சிலில் ஒருவனாக இருந்திருக்கான், பரிசேயராக இருந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஹை ப்ரொஃபைல் பர்சன். இவர் யாரு? ஹை ப்ரொஃபைல் பர்சன். இவரை குறித்து சொல்லும்போது தல்மூட் என்கின்ற யூத புஸ்தகத்திலே இவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயர் என்ன என்று சொன்னால் நிக்கடேமன் பென் குரியன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இவர்தான் அந்த நிக்கதேமு என்று சொல்லி. இவரை குறித்து சொல்லும்போது இவர் மிகவும் பெரிய செல்வந்தராக இருந்தார் என்று சொல்லி, அவ்வளவு செல்வம் படைத்தவர் எப்போ வந்து மீட் பண்ணுறார்? 2வது வசனம் வாசிப்போம்.
வாசிப்போம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். ராக்காலத்திலே வந்தான். இதை படிச்ச உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அவர் யாரு, சீக்ரெட் பிலீவர் என்று சொல்லி. ஆனால் 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இவர் சீக்ரெட் பிலீவர் இல்லை. ஏன் ராக்காலத்தில் வந்தார்னா, இவர் ரூலராக இருக்கிறாரு, பரிசேயராக இருக்கிறாரு, செல்வந்தராக இருக்கிறார். அநேக வேலைகளை முடித்துவிட்டு ராத்திரியிலே வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார். பொதுவாக பரிசேயர்கள் ராத்திரி நேரத்திலே வேத புஸ்தகத்தை வாசித்தால் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆகையினாலே இந்த காலத்திலே இந்த பரிசேயனாகிய நிக்கதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். இவர் யாரு? ரபாய். இவர் ஒரு ரபியாய் இருக்கிறார். வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன அட்ரஸ் பண்றாரு? ரபி என்று சொல்லி, ரபாய் என்று சொல்லுகிறார். நீர் நல்ல போதகராக இருக்கிறீர், போதகரே என்று சொல்லுகிறார். இவன் ஹை ப்ரொஃபைல், இவ்வளவு கல்விமான், செல்வந்தன், பெரிய பொசிஷனில் இருக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவன் சொன்னான், ரபியை, நீங்கள் செய்த இந்த அற்புதங்களையெல்லாம் பார்த்தா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட இருந்து வந்தவங்க? தேவனிடத்திலிருந்து வந்தவங்க. யூ கேம் ஃப்ரம் ஹெவன் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தபடினால அந்த காரியங்களை எல்லாம் கேட்டவுடனே இந்த நிக்கதேமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வந்தது. அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு கூட ராத்திரியிலே வந்தான். பொதுவாக ராத்திரி என்று சொல்லும்போது யோவான் சில காரியங்களை சொல்கிறார். அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். அவன் அந்த துணிக்கைகளை வாங்கின உடனே, யூதாஸ் காரியோத் அந்த துணிக்கைகளை வாங்கிய உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருந்த ராக்காலமாய் இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். இதே இருளை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. இருளையே விரும்புகிறார்கள். இருள் என்பது தேவனுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய காரியம் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலம் என்பது யோவான் எழுதுகிறார், கர்த்தர் கிரியை செய்ய முடியாத நேரம். கர்த்தர் கிரியை செய்ய முடியாத இடத்திலிருந்து இந்த நிக்கதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். ராக்காலத்திலே இருளிலே இருந்த இந்த நிக்கதேமு மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறான். அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சந்தித்து அவரிடத்திலிருந்து போதனையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈகர் டு லேர்ன். அவன் இந்த காரியங்களை, இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள், தோரா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் முறையாய் கற்றிருந்தாலும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட வருகிறான். வந்த உடனே அவன் சொல்கிறான் ரபி என்று சொல்லி. 2வது சொல்கிறான், நீர் எங்கிருந்து வந்தவர்? தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கணுன்னா, பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தேங்க்யூன்னு சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவோம், க்ளோரி டு காட்னு சொல்லுவோம். இப்படி தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேங்க்யூ சொன்னார் தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை இன் ஷார்ட் என்ன சொல்றாருன்னா, இவர் போய் சொல்றார் ரபி, போதகரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு சொன்னா, இவர் ரிப்ளை என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். 5வது வசனத்தையும் வாசித்துருவோம்.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவர் போய் ரபின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறாரு, நீ நல்ல போதகன் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யூ வில் நெய்தர் சி நார் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதும் இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு ரிப்ளை வந்தால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து 30-40 நிமிஷம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிவிட்டு நம்ம சரின்னு உட்காந்தா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதும் இல்லை பிரவேசிப்பதும் இல்லை என்று சொல்லி ஒரு வசனம் கர்த்தர் சொன்னால் நமக்கு எப்படி தோணும்? ஏன் வந்தோன்னு தோணும். ஆனால் நிக்கதேமனுடைய மனம் அப்படி இல்லை. அவன் சோர்ந்து போகலை. அவன் கேட்குறான், எப்படி ஆண்டவரை நான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும், இதை நான் எப்படி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி 4வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இப்போ கேட்குறாரு, நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்ன சொல்லும்போது அவருக்கு புரியல. அவர் கேட்குறாரு, எப்படி ஆண்டவரே நான் மீண்டும் பிறக்க முடியும்? நான் பிறந்து இவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டேனே, நான் என்ன செய்ய முடியாது? மீண்டும் என்னுடைய தாயின் கற்பத்திற்குள்ளே போய் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? அப்போ நிக்கதேமு என்ன நினைக்கிறாரு, மீண்டும் பிறக்க வேண்டுமே ஆனால் சில கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரு. நான் ஏதாவது செஞ்சாதான் மீண்டும் பிறக்க முடியும் என்று சொல்லி நம்பி கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 10வது வசனத்தையும் வாசித்துருவோம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இவைகளை அறியாமல் இருக்க, நீ போதகனாக இருக்கிறாய், உனக்கு நியாயப்பிரமாணம் நன்றாக தெரியும், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் முறைப்படி கற்றிருக்கிறாய். யார் இவர்? பைபிள் காலேஜில் இவர் ஒரு பிரின்சிபல். இவர் வந்து சொல்கிறாரு, நான் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அறியாமல் இருக்கிறாயா? தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான வசனம் இல்லை? ஜலத்தினாலும் ஆவியினாலும். இதை குறித்து ஒரு 8 விதமான போதனைகள் இருக்கு. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதை 2 கேட்டகரியாக போட்டுடலாம். 2 கேட்டகரியாக போடலாம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதுக்கு பலவிதமான டினாமினேஷனில் பலவிதமான போதனைகள் இருக்கு. முக்கியமான போதனை என்ன என்று சொன்னால், வாட்டர்னு என்ன நினச்சிருவோம்? பேப்டிசம் எடுக்கணும். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா பேப்டிஸ்ட் சர்ச்சிலேருந்து வந்துச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? பேப்டிசம் எடுக்கணும், வாட்டர் பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க போட்டாங்க. பெந்திகோஸ்து திருச்சபை என்ன செஞ்சாங்க? அதையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. மெயின்லைன் சர்ச் என்ன செஞ்சிட்டாங்க? சரி, பேப்டிசம் எடுக்கணும், 2 பேப்டிசத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு கூட்டம் மக்கள் இந்த வாட்டர் என்ற ஒன்றை என்ன எடுத்துட்டாங்க? வாட்டர் பேப்டிசத்தை எடுத்துட்டாங்க. ஸ்பிரிட் என்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க? ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங். அப்போ 2 காரியங்கள் வந்துருச்சு. ஒன்று என்னது? பேப்டிசம். அடுத்தது என்னது? ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். இதை ஒரு காரியமாக எடுத்துட்டாங்க. மற்றொரு திருச்சபை, கத்தோலிக் திருச்சபையில் என்ன எடுத்துட்டாங்கன்னா, ஒரு மனிதன் முதலாவதாக தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும். பிறக்கும் போதே வாட்டர் பிரேக் பண்ணி தான் வர்றான்ல. அப்போ மனிதன் முதலாவதாக இந்த உலகத்தில் பிறக்கணும். அவன் எப்படி பிறக்கிறானா? அது வாட்டர்லேருந்து பிறக்கிறான். அதனால் வாட்ரு. 2வது என்னது? பரிசுத்த ஆவியினாலே அவன்
அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இந்த 2 போதனைகள் மெயினான போதனைகள். இதுக்குள்ள சப் போதனைகள் இருக்கிறது. இந்த 2 காரியத்தை மாத்திரம் நீங்கள் வச்சுக்கோ. ஆனால் இந்த 2 காரியத்தில் எது சரி எது தப்பு உங்களுக்கு என்ன தோணுது? 2மே தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை நிக்கோதேமுவை பார்த்து சொல்றாரு, நீ போதகனாக இருந்து நீ அறியவில்லையா? இது தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்குப்பா, இதை நீ போதிச்சிருக்கிற மக்களுக்கு, ஆனால் நீ இன்னும் அதை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி. அப்போ இந்த காரியம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25 30 வரையிலே வாசிப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். I will sprinkle the water. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை சுத்தமாக்க வேண்டுமே ஆனால் நான் என்ன செய்வேன்? முதல்ல வாட்டரை ஸ்பிரிங்கிள் பண்ணுவேன். சரி, தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. போதும். 2 காரியம் செய்றாரு. ஜலத்தை நான் தெளிப்பேன், அடுத்து என்ன செய்வேன்? என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளாக கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இதில் நிக்கோதேமு போய் கேட்குறாரு, நான் எப்படி என் தாயின் வயிற்றிலே மீண்டும் பிறக்க முடியும் என்று சொல்லி. அப்போ நிக்கோதேமு நினச்சிட்டாரு, இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால் நான் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் முழுவதும் பார்த்தாலும் பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பில் பார்த்தோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:21 அதுலேயும் 2லையும் பார்த்தா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. இந்த வசனம் பூராமே என்ன சொல்லுது? உங்கள் மீது சுத்தமான ஜலத்தை நான் தெளிப்பேன். கர்த்தர் செய்கிறாரு. உங்களுக்கு உங்களுடைய அசுத்தங்களை நான் நீக்குவேன், உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன், புதிய ஆவியை கட்டளையிடுவேன், உங்கள் இருதயத்திலே மாமிசத்தை கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாமே யார் செய்கிறா? கர்த்தர் செய்கிறாரு. அப்போ இந்த காரியம் நிச்சயமாக பேப்டிசமாக இருக்க முடியாது. ஏன்னா பேப்டிசம் நம்ம எடுக்கிறோம். இது சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், எல்லாத்தையுமே நான் செய்வேன், நீ ஜஸ்ட் வந்தால் போதும், நீ எனக்கு ஒப்பு கொடுத்துனா போதும், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? நான் செய்வேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே புதிய ஏற்பாட்டின் முறைமையிலே வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் யாரு? தாவீது பத்செபாள் இடத்துல தவறு செய்துவிட்டு அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதம் 51 வாசிப்போமா? 11 வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும், உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். யார் சுத்திகரிக்கணுமா? கர்த்தர் சுத்திகரிக்கணுமா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பழைய ஏற்பாட்டில் என்னது? பலிகளை செலுத்தினோடனே நம்ம சுத்தமாகணும். இப்போ இவர் என்ன சொல்றாரு? ஈசோப்பினால் நீர் என்னை சுத்திகரியும். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். போதும். எல்லா காரியங்களையும் யார் செய்யணுமா? கர்த்தர் செய்யணுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதர்கள் போய் பலிகளை செலுத்தினா பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனால்
புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் இருக்கிறாரு. அப்போ 3 காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முதலாவதாக ஜலம், ரெண்டாவதாக என்ன சொல்றாரு? ஆவி, மூன்றாவதாக 10வது வசனம் நினைக்கிறேன், 8வது வசனம் வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். போதும். அப்ப என்ன சொல்றாரு? காற்று, 3 காரியங்கள் சொல்றாரு. ஒன்று ஜலம், ரெண்டாவது ஆவி, மூன்றாவது காற்று. இந்த 3ம் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. வாட்டர் என்று சொல்லும்போது அது முதலாவதாக வேர்ட் ஆஃப் காட் என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ திருவசனத்தினாலே தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரியும் என்று சொல்லி முதலாவதாக எசேக்கியேல் 36:25 சொல்றாரு, நான் ஜலத்தை தெளிப்பேன். அப்போ அந்த ஜலம் என்ன என்று சொன்னால் வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் சுத்தமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்பட்டு உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். அதை தான் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாக இருந்தபோது அந்த இடத்துல யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். வெளிச்சமாகிய வார்த்தை அந்த இடத்துல வந்து நின்றது. இது ரெண்டும் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. நீங்களும் நானும் காற்று, காற்று என்று சொல்லும்போது நியூமா அல்லது எபிரேய பாஷையில் சொல்ல வேண்டுமேயானால் ரூகா, கிரேக்க பாஷையில் நியூமா. இந்த 2 காரியங்கள் நீங்களும் நானும் விட்டு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வேர்ட் ஆஃப் காட் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் லீட்ஸ் டு லீகலிசம். வெறும் வார்த்தை, இந்த நிக்கோதேமு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, ஆனால் என்ன எது இல்லை? ஆவியானவர் இல்லை, வெறும் வார்த்தை. வார்த்தை மட்டும் இருந்துச்சு. அதனால தான் அவன் லீகலிசம், ரிலீஜியஸ் கிளச்சுக்குள்ளாக இருந்தான். ரெண்டாவதாக இன்னொரு காரியம், ஹோலி ஸ்பிரிட் வித்தவுட் வேர்ட் ஆஃப் காட் ரிசல்ட் தி எமோஷனலிசம். இன்று அநேக திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்று சொல்லி பாட்டு பாடுறாங்க, லைட் போடுறாங்க, புகை போடுறாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை? வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. அந்த இடத்துல ஒரு பரவச நிலை, ஒரு ஹிப்னாட்டிஸ் பண்ணுறதை போல மனிதர்களை ஒரு 1/2 hour 45 minutes அல்லது 1 hour அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை போல அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அங்கே வார்த்தை இல்லை. 2 முக்கியமான காரியம், வேர்ட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், 2 இருந்தால் தான் அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு 2 முக்கியமானது. ஆதியாகமத்தில் வார்த்தையானவர் அங்கே வந்து நின்றிருந்தார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் வர்ஷிப்பில் பார்த்தா எல்லாரும் பரவச நிலையில் எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அவைகள் எல்லாம் எமோஷனல், கொஞ்ச நேரத்தில் அவைகள் எல்லாம் போய்விடும். இது ஒரு டெம்பரவரி ஸ்டேஜ். உண்மையாக மீண்டுமாக நீங்கள் பிறக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தையை நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக, born again கிறிஸ்டியனாக நீங்களும் நானும் வாழ முடியும். அந்த born again எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் முதலாவதாக வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் 2ம் செயல்படணும். இந்த 2ல் எது ஒன்று இல்லைனாலும் அந்த இடத்துல born again எக்ஸ்பீரியன்ஸ் வராது. வார்த்தை மாத்திரம் இருந்துச்சு நிக்கோதேமுட்ட,
தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன காரணத்தினாலே அவனால் எசேக்கியேல் 36 அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நான் நினைக்கிறேன் நிக்கதேமு எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை கண்டிப்பாக ப்ரீச் பண்ணியிருப்பார். ஆனால் அதனுடைய உள்ளான அர்த்தத்தை அவர் அறியாமல் இருந்தார். எசேக்கியேல் 37 எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ட்ரை போன்ஸ். அவனுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பாக இருந்தது. வாழ்க்கை நிக்கதேமினுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகளைப் போல இருளான இடத்தில் இருந்தது. அவன் மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த ராத்திரியிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்குறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னுடைய தாயின் வயிற்றில் மறுபடியும் போக முடியுமா? நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி செய். இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் சொன்னதைப் போல காற்றானது உன் மேலே வரும்போது அது எல்லா காரியங்களும் மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் அசைவாடும் போது நம்முடைய வெறுமை, நம்முடைய ஒழுங்கின்மை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கைகளில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவன் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்க முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1 ஒரு 8 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறாரு, ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு எங்கே போகுமா? கிழக்கு பக்கமாக போகும். அந்த கிழக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா டெட்சி இருக்குது. அந்த டெட்சி இதில் தான் எந்த மிருகங்களும் அல்ல, மரித்து போன உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய வார்த்தை அங்கே வரும்போது அங்கே உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி, அதே தான் சங்கீதக்காரன் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். போதும். அந்த நதி என்று சொன்னால் அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையானவரும் சேர்ந்து செயல்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீண்டுமாக பிறக்கக்கூடிய புதிய சிருஷ்டியை நீங்களும் நானும் பெறுகிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை வரும். சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வரும்போது, அந்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் இரண்டும் கிரியை செய்யும் போது நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டிக்குள்ளாக, புதிய பிறப்புக்குள்ளாக நீங்களும் நானும் மாறுகிறோம். இதை அறியாத நிக்கதேமு சொல்றாரு, நான் என்ன செய்ய வேண்டும்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும்? how shall this be? எப்படி இது நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறான். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது எப்படி ஆகும்? வேதாகமத்தில் இன்னொரு நபர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. யாரு? இது எப்படி ஆகும் ஆண்டவரே என்று சொல்லி மரியாள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போமே. லூக்கா எழுதிய சுவிசேஷம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இதே கேள்விதான் நிக்கதேமு கேட்கிறாரு, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? தொடர்ந்து வாசிப்போம் 35வது வசனத்தையும். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மீது வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்மீது நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவியானவர் உன்மீது வரும், உன்மீது நிழலிடும் போது உனக்குள்ளாக அந்த புதிய பிறப்பு உண்டாகும் என்று சொல்லி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் அழைக்கும் போது அவர்
நமக்கு எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ நிக்கோதேமுவினுடைய முதல் காரியம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது காரியத்திற்குள்ளாக போவோம். அவன் ரொம்ப க்யூரியஸாக இருந்தான், காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. க்யூரியஸாக இருந்த அந்த நிக்கோதேமு இப்போ கரேஜியஸாக மாறிவிட்டான். மத்திய பகுதி வருவோமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதுக்கு முன்னதாக நான் சொல்கிறேன், இந்த 7ஆம் அதிகாரத்தில் பண்டிகை நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வரும், அதை பருகுகிறவன் ஒருபோதும் தாகம் அடைய மாட்டான் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே பரிசேயர்கள், அந்த சென்னகரேப் சங்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவங்கள போய் ஏன் அரெஸ்ட் பண்ணல? சேவகர்களை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணல என்று சொல்லி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, 43லேருந்து வாசிப்போம். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களை குறித்து பிரிவினை உண்டாயிட்டு 2 குரூப் ஆயிட்டாங்க. ஒரு குரூப் சொல்றாங்க இவர் தேவனிடத்தில் வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி, மற்றவர்கள் சொல்றாங்க இல்ல தவறு என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியனிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? பரிசேயர்கள், அங்கிருந்த சென்னகரேப் சங்கத்தில் இருந்த பரிசேயர்கள் இந்த சேவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நீங்களும் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்குறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அதிகாரிகள் அல்லாவது பரிசேயர்களாவது யாதும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? இப்ப கேட்குறாங்க, சரி இதெல்லாம் இருக்கட்டும், இந்த சென்னகரேப் சங்கத்தில் இருக்கீங்களே 71 பேர், நீங்க உங்களில் யாராவது அவரை விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கும்போது வாசிப்போம். தொடர்ந்து. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இப்போ கேட்குறாரு, எல்லாரும் முன்னாடி எழுந்து நின்று, இதுவரைக்கும் அவர் பயந்து இருந்திருக்கக்கூடும். அவர் சொல்ல தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விட்னஸ் கொடுக்குறாரு, அவர் செய்கைகளை பாருங்க என்று சொல்லி. எவ்வளோ தைரியமாக, டவுட்டோடு கூட இருந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டாரு? கரேஜியஸ், க்யூரியஸாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர் இப்போ கரேஜியஸ் ஆகி என்ன செய்கிறாரு? அவருக்காக வாதாடுகிறார் அவர்களோடு கூட. கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு தொடர்ந்து வருகிற காரியங்களும் பார்ப்போம். அவருடைய கரேஜ் எவ்வளவு நேரத்துக்கு நீடித்தது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிப்போம். 52, 53 அடுத்த ஸ்லைடு. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? அவரை பார்த்து கேட்குறாங்க, நீயும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ரொம்ப கரேஜியஸாக வந்து சொல்றாரு அவருடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். முதல்ல வந்து டவுட்டோடு கூட இருந்தார், அப்புறம் கரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவர் பேசுகிறாரு, பேசணுன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீயும் கலிலேயனான்னு. ஒன்றே அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பார் சொல்லி பார்த்தா அதோட அதிகாரம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டுக்கு போச்சு. அவருடைய கரேஜ் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பித்த உடனே எதிர்ப்புகள் வந்த உடனே என்ன ஆயிரும்? நம்முடைய கரேஜும் அப்படி ஃபேட் ஆயிரும். அதை தான் இந்த நிக்கோதேமு வாழ்க்கையில் பார்க்குறோம். முதல்ல அவனுக்கு டவுட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், கரேஜ் வந்துச்சு, அவன் தைரியமாய் எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறான். பேசணுன்னா எல்லோருக்கிட்டத்துலேருந்தும் எதிர்ப்புகள் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாயை மூடிட்டாரு. இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இது அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுடைய குரோத், எப்படி அவர் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கிறாரு என்று சொல்லி. கடைசியாக சீக்கிரமாக முடிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்துக்கு வரும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார்.
இப்போ என்ன செய்யணும், கடைசியாக என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த காரியத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். போதும், வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கொண்டு வர்றாரு. எத்தனை பவுண்ட் கொண்டு வந்தார்னா 75 பவுண்ட் கொண்டு வந்தாராம். 33.5 கேஜிஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? 33 வருடங்கள். அதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக 33.5 கேஜிஸ் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கொண்டு வந்து அவருக்காக கொடுக்குறாரு. எல்லா யூதர்களும் சொல்கிறாங்க, பிலாத்தினுடைய அரண்மனைக்குள்ளே போக மாட்டேன், பிலாத்துவை வெளியே வந்து நீ நியாயஸ்தானத்தில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லும் என்று சொல்லி. ஏன்னா பிலாத்தினுடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டா என்ன ஆயிரும்? தீட்டாகிவிடும். தீட்டாயிட்டா என்ன ஆயிரும்? பஸ்கா பண்டிகை கொண்டாட முடியாது. பஸ்கா பண்டிகை கொண்டாட முடியாது. அது மாத்திரமல்ல, எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக செல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் இந்த நிக்கோதேமு மிகவும் கரேஜியஸில் இருந்து இப்போ கமிட் ஆகி இந்த காரியத்தை நான் செஞ்சே ஆவேன் என்று சொல்லி இந்த 75 பவுண்ட்ஸ் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கொண்டு வந்தான். அவன் பே பண்ண பிரைஸ் எவ்வளவு சொல்லுங்க? 100 ராத்தல். வேதாகமத்தில் அதனுடைய கரிய போலம். ஆனால் ஹி பெய்ட் ஹெவி ப்ரைஸ். பெரிய ஒரு காரியத்தை அவன் பே பண்ணானா. என்ன என்று சொல்லி ஏர்லி சர்ச் ஹிஸ்டரி சொல்லுகிறது. ஏர்லி சர்ச் ட்ரெடிஷ்னல் அண்ட் ரைட்டிங்ஸ், அவங்களுடைய ஆதி திருச்சபையினுடைய வரலாறு சொல்லுகிறது. இந்த காரியத்தை செஞ்ச உடனே நிச்சயமாய் அவனை என்ன செய்ய மாட்டாங்க? சென்னகரேப் சங்கத்தின் உறுப்பினராக வைக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவனிடத்தில் இருந்த எல்லா பணமும் ஆஸ்திகளும் யூதர்கள் அதை அரசாங்கத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஹி பிகம் அ புவர் மேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்கோதேமுஸ் ஆதி திருச்சபையின் வரலாறு இவ்விதமாக சொல்கிறது. According to the traditional, Nicodemus became a Christian and was baptized by Peter and John. Nicodemus came to Jesus as a rich man, but in choosing to accept him, he gave up everything and became a poor. He paid huge and heavy price, yet through that he became worthy to see and enter the kingdom of God. அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகி இப்போ எதுக்கு குவாலிஃபை ஆகிட்டாரு? தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறதுக்கும் பார்ப்பதற்கும் அவர் ஆயத்தம் தகுதியாகி விட்டார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியானிட்டி எதை போதித்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துருங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துருங்க, உங்கள் நோய்கள் எல்லாம் என்னாகும்? குணமாகும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துருங்க, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். வீடு கட்டுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, நீங்கள் நினைத்த இடத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று சொல்லி உலகம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. இந்த நிக்கோதேமுனுடைய வாழ்க்கையில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டுவிட்டான். அதை தான் வேதம் சொல்லுகிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை என்ன லாபம்? அதை நிக்கோதேமு விட்டு விட்டான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல டவுட்டோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான். அவன் ஒரு இருளிலே இருந்தான், மெய்யான ஒளியை தேடி வந்தான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் எப்படி அவன்
மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டான் வேத வசனத்தின் மூலமாக. அதன்படியாக அவன் மீண்டுமாக பிறந்து தேவனுடைய சீஷனாக மாறி கரேஜியஸ் ஆனான். ஆனாலும் சில நாட்களில் அவனுடைய கரேஜியஸ் ஃபேடாச்சு. ஆனால் அந்த கரேஜியஸை கமிட் பண்ணி அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆனான் என்று சொல்லி ஏர்லி திருச்சபையினுடைய வரலாறு, ஆதி திருச்சபையின் வரலாறு சொல்கிறது. அவன் மரிக்கும்போது ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை அவன் ஆதாயப்படுத்தினான் என்று சொல்லி. உலகம் போதித்து கொண்டிருக்கிறது, இயேசுவின் இடத்துல வாங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லி. அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், இயேசுவை பிரசங்கிப்பார்கள், அல்லது நீங்கள் பெற்றிடாத வேறொரு ஆவியையும், another Jesus, another spirit, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை சுவிசேஷம். 3 காரியங்களை பரிசுத்த பவுல் சொல்றாரு. another Jesus, another spirit, another gospel. இந்த உலகத்திலே அதுதான் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான சீசத்துவம் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். The early church disciple used their wealth and time for Jesus. Today, many so-called servant of God use Jesus to gain wealth and status. நீங்களும் நானும் தேவனுக்காக என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறோம்? கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.